அவனை வெட்டாத. அந்த பாவம் நமக்கு எதுக்கு? உள்ள குட்டிக்கார பழச்சு போற. போடா. ஏயா பாவம், இந்த பச்சை மண்ணை ஏன் எல்லாரும் அடிக்கிறீங்க? பச்சை மண்ணா இது? வெறும் பாறை. இவன் செஞ்ச வேலை என்னன்னு ஒண்ணு தெரியுமா? வயசு போட்டு தொப்புல பம்பரோட்டி விளையாடுங்க. ஏப்பா தொப்புள்ளியா பம்பரோட்டி விளையாண்ட? ஆமாண்ணே. ஊருக்குள்ள எத்தனை காலிக்கிறவன் இருக்கு, அங்கெல்லாம் விளையாட கூடாதா? பிட்ட விளையாட போட்டிருக்க, அது முன்னால விளையாண்டான். என் பேரைய கருதியாடா. என் கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? என்ன மாதிரி ஒரு கண்ணியமான ஆளோட இருந்துகிட்டு உனக்கு இப்படி எல்லாம் செய்ய எப்படா தோணுது? அதான் இவர் புண்டாடி தொப்புல நீங்க பம்பரம் விட்டு விளையாண்டீங்களே, அதை பார்த்தா நான் விளையாண்டேன். அண்ணே அண்ணே அண்ணே, அந்த புலிப்பாண்டி இல்ல, அவன் உன் தூக்குச்சு அதே மாதிரி வேற தூக்குச்சீட்டுல வெடிகுண்டு போட்டு வச்சிருக்கானே. அவன் பேசிட்டு இருந்த நான் கேட்டேனே. அதை என்கிட்ட கொடு. இன்னைக்கு நீ கொலை பட்டினதா? காவேரி, அதுல வெடிகுண்டு இருக்கு, கொடு. இப்படி எல்லாம் சொன்னா நான் கொடுத்துருவேனா? அதான் நம்ம கிட்ட நடக்காது. காவேரி, நான் சொல்றது கேளு. காவேரி, நில்லு.
ஏற்கனவே இந்த வீட்டு மான வீதிக்கு வந்துருச்சு. இந்த பிள்ளைங்களுக்காக பாருப்பா. நீ பொம்பரை விளையாண்ட சரி, நான் விளையாண்டது ஏன் சொன்னேன்? அவங்க கேட்டாங்களா உன்ன? அண்ணா விடுங்க, விடாட்டி என்னடா அண்ணா செய்வ? விடுங்க, விடாட்டி என்னடா செய்வ? எங்க மோதாதீங்க. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? என்ன வெடிகுண்டு வீசுற குண்ட கையில வாங்கி திருப்பி வீசுற பரம்பரைடா நாங்க. வெத்து குண்ட கையில வச்சுட்டு விளையாட்டு காட்டிய நீ. இது வெத்து குண்டுலனே, சிறிய கடி துப்பிட்டு 10 எண்ணிட்டா வெடிக்கிற குண்டு. இப்ப பாருங்க, பம்பரத்துல விளையாடலாம், பட்டை விட்டு விளையாடலாம், ஆனா வெடிகுண்டுல மட்டும் விளையாடாத. நீங்களே திருப்பி வீசுற பரம்பரையாச்சே. அது எட்ட இருந்து வந்தா புடிச்சு திருப்பி வீசுவோம், கிட்ட இருக்கும் போதெல்லாம் வச்சுக்க மாட்டோம். 1 2 3 4 5 இது புடியே நீயே வச்சுக்கடா. 6 7 8 9 10. அப்படியே நில்றா. கவனிக்காம விட்ட பழைய தலைவர்கள் சில மாதிரி இருக்கு. ஆள் வரது கண்ணுக்கு தெரியல. பார்த்து தொலை. இப்படி போட்டு அடிச்சிட்டு எனக்கு திமிராயா உனக்கு? ரொம்ப குழுமையா உனக்கு? என்ன? நீ முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்கணும். யாருக்கு பொறுமை இல்ல? பொறுமையா இருக்கிறதுனாலதான் உங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பொறுமையா இருக்கிறது நானா நீயான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் பொறுமையா இருக்கிறதுனாலதான் நீ இவ்வளவு நேரம் கழுதைய கத்துனதெல்லாம் கேட்டுக்கணும். இதுல இருந்தே உனக்கு தெரியணுமே பொறுமையில சிறந்தது என்ன மாதிரி ஆம்பளைக்கு தான். யோ, பொறுமைக்கு பேரே பூமிதாயா. அந்த பூமியை பூமாதேவின்னு சொல்றாங்களே தவிர பூமி நாதன்னு சொல்றது இல்ல. இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்க, பொறுமையில ஒருத்தந்தவ பொம்பளைதான். அது என்னமோ நமக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா உன்ன மாதிரி பொம்பளைங்க கிடையாது நல்லா தெரியும். அதனால பொறுமையில சிறந்தவங்க என்ன மாதிரி ஆம்பளைக்கு தான். நீ 1000 சொல்லு, பொறுமையில ஒசந்தவ பொம்பளைதான். கிடையவே கிடையாது, ஆம்பளைக்கு தான். இல்ல பொம்பளைதாங்கிற. பார்த்துமா பாத்துருவோம். போட்டியா? இந்த பாரு, நம்ம கிட்ட போட்டி எல்லாம் வைக்காத, நம்ம அதுல பழைய கில்லாடி. சரி, இப்போ நீ என்ன வேணா பண்ணு, நான் அப்படியே பொறுமையா இருப்பேன். நீ என்ன வேணாலும் செய், நான் பொறுமையா இருப்பேன். நிஜமாவா? ஆமா, நெஜமாதான் பொறுமையா இருப்பேன். பொறுமையா ஐயா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன எப்படி செய்வ? என்ன என்ன நீ தானே சொன்ன என்ன வேணா பண்ணிக்கோ, நான் பொறுமையா இருக்கேன்னு. யோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏன்? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன நடக்கும்? நான் யாருன்னு காட்டுறேன். அதான் தெரியுமே. என்கிட்ட நீ விளையாடுற. உன்னை எங்க நிறுத்தணுமாக்கிட்டு இருக்கிற? என்ன கிறுக்கு பிள்ளையா இருக்கு? இவ்வளவு வந்தா சண்டை போட்டா பந்தய கட்டினா தொந்து போயிட்டா, இப்ப போச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒருத்தன என்னடா ஐயா உன்னை கையோட கூட்ட சொன்னாரு. எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு, உடனே வர சொன்னாரு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், வீட்டில பூவரசிக்கு திண்டாட்டம் திண்டாட்டம். ஐயோ, ஏண்டா காவேரி உன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதானே?
என்னடா அங்க பாக்குற? காவேரி சொன்னது உண்மையா இல்லையா? அது நடந்தது என்னன்னா, அதான் அவளே சொல்லிட்டாள. ஏண்டா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அது எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒண்ணு அப்படியே நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறனால தான் ஐயா உன்னை இவ்வளவு நேரம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஊர் ஜனங்க எல்லாம் சேர்ந்து புலிப்பாண்டிய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ அவன் ஒண்ணும் செய்யலன்னு எழுதி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டியாமே. காவேரி சொன்னா உண்மைதானா? அது வந்துங்க, அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்களா என் காலு பிடிச்சு கெஞ்சினாங்க, கதர்னாங்க. அதான் மனசு கேட்கல. அவன் பேசுறத பாத்தியா? அன்னைக்கு நீங்க இறக்கப்பட்டீங்க, இன்னைக்கு இவன் இறக்கப்பட்டுட்டான். ஆத்தங்கரையில நான் செஞ்சது தப்புதான், ஒத்துக்கிறேன். அந்த மலைச்சாமி பைய ஓடி வந்து ஐயா என்ன கூப்பிடுறான்னு சொன்ன உடனே நான் உண்மையிலே நீ என்ன காட்டி குடிச்சோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? ஆனா நீ அதுவும் செய்யல. அதுவும் ஏன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் நான் செஞ்ச தப்புதான், ஒத்துக்கிறேன். நான் தான் மன்னிப்பு கேட்டேனே, இன்னும் என்கிட்ட பேசாம இருந்தா எப்படி? என்ன உனக்கு இன்னும் கோபம் போலன்னா இந்த கல்லு தூக்கி தலையில போடு. வேணா வேண்டாம், ரொம்ப வலிக்கும். வேணும்னா உன் ஆத்திரம் தீர இந்த குச்சியை வச்சு இந்த அடி அடின்னு அடிச்சுடு. ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிடு. அடி தென்பழனி மயில்